ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற உப்புல போட்ட மாங்காய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உப்புல போட்ட மாங்காய் செய்கிறதுக்காக நான் கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவோம்ல, அந்த மாங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மாங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்காது, அதில் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காவை நீளமாக மெலிசாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு பெரிய சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அது பாதி அளவு சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலக்கிட்டு அது கூட சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைங்க. அடுத்தது பச்சை மிளகா வேணும். இந்த பச்சை மிளகாவை 2ஆக ஃபுல்லாக வெட்டாமல் பாதி அளவுக்கு மட்டும் வெட்டிக்கோங்க. இந்த பச்சை மிளகா நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் இன்னும் நிறையா போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கண்ணாடி பாட்டில் வேணும். அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே இந்த மாங்காய் எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து வைக்கணும். கீழேயும் கொஞ்சம் மேலேயும் இருக்கிற மாதிரி பச்சை மிளகா வைங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் காரம் நல்லா படும். அடுத்தது நம்ம கொதித்து ஆற வச்சுருக்கிற தண்ணி நம்ம கை வச்சா லைட்டாக சுடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டு நல்லா கலக்கணும். வினிகர் போட்டதுக்கப்புறமா தண்ணி இன்னுமே ஃபுல்லாக நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி ஃபுல்லாக ஆற வைக்கணும். வினிகர், உப்பு, சர்க்கரை எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கிற அந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த மாங்காய் பாட்டிலில் ஊற்றணும். மாங்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் பாட்டிலை மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காவை நீங்கள் 3 நாளைக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதில் வினிகர், உப்பு, சர்க்கரை, காரம், மாங்காவோட புளிப்பு இது எல்லாமே சேர்ந்து அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 3 நாள் வச்சு இந்த மாங்காய் சாப்பிட்டிங்கன்னா மாங்காய் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மாங்காய் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்புல போட்ட மாங்காய் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சின்ன பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மாங்காய் வெளியெடுக்கும் போது ஸ்பூனோ ஏதாவது இடுக்கியோ வச்சு வெளியெடுங்க. கைப்படாமல் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளெஸ் யூ ஆல்.